டிஃப்ரெண்ட்டாக அதோட ரெக்கார்டிங் மாடலே அப்போ உள்ள டெக்னாலஜியில் புதிய ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணார் இளையராஜா அவர்கள். ஸோ அது ஒரு ஹிட்டு. படம் மலேசியாவில் 300 நாள் ஓடிச்சு, ரைட்டுங்களா? படம் மலேசியாவில் ஏறக்குறைய 6 தேட்டருக்கு மேலே 300 நாள் ஓடிச்சு. அப்போவே மலேசியாவில் கிட்டத்தட்ட வெள்ளி விழாவை தாண்டி 300 நாட்கள் ஓடக்கூடிய இந்திய படத்தை வச்சிருக்கிற முதல் இந்திய நடிகராக அன்று ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கப்பட்டார். ஸோ மலேசியாவில் ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ண படம் பிரியா. அதில் எந்த மாற்றுக்கிறது இன்றைக்கி இவங்க வந்து இந்த ஆடியோ லஞ்சு இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த விதை போட்டவர் அவர் தான். பல என்ன சொல்கிறது கண்ட்ரீஸுக்கு அவர் தான் விதை போட்டார்னு வைக்கலாம். குறிப்பாக மலேசியா வந்து அவருடைய கோட்டை. அதோடைய பீக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபாலியில் தெரிஞ்சிருக்கும். கபாலியில் நம்ம இப்போ இங்கே நீங்கள் இப்போ விஜய் போனார்னா திருச்சி ஏர்போர்ட்டை உடைக்கிறானுங்க, அப்புறம் கரூரை உடைக்கிறானுங்க, அப்புறம் நாமக்கல் உடைக்கிறானுங்க, ரோடை பூரா உடச்சி நாசம் பண்ணுறானு இல்லையா. இந்த மாதிரி ரோட் ஷோவை மலேசியாலே பண்ணவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் சொல்கிறது இப்போ இல்லை, கபாலி அது ஜியோ இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீடியோ வரும் அப்போவே.